திரு வேம்பி நாராயணன் மற்றும் திருமதி கிருபா ரஞ்சினி அவர்களோடு இணைந்து செல்வி தீபிகாவையும் மேடைக்கு அழைக்கிறோம். செல்வி தீபிகா தனது சிறு வயதில் தனது உடன்பிறந்த சகோதரியின் நடனப்பள்ளிக்கு சென்று திருமதி மஞ்சு அவர்களிடம் சேர்ந்து பரதம் பயில ஆரம்பித்தார். பின்னர் 2015ஆம் ஆண்டு நடன ஆசிரியை திருமதி துளசியிடம் சலங்கை பூஜை ஏற்றார். 2018ஆம் ஆண்டு திருமதி குணசுந்தரி இடம் பயின்று தற்பொழுது அரங்கேற்றம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். தீபிகா தனது நடனத்தை சிதம்பரம் நடராஜர் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியிலும், காஞ்சிபுரம் அத்திவரதர் வைபவத்திலும், சதிர் 10,000 உலக சாதனை நிகழ்ச்சியிலும், சென்னை திருநின்றவூர் இருதலாயாஸ்வரர் கோவில் நடைபெற்ற மார்கழி மகா உற்சவத்திலும் பங்கேற்று கலா பாஸ்கரா, நடன கலைமணி, யுவகல நாட்டிய மயூரி ஆகிய பட்டங்களை பெற்றுள்ளார். தீபிகா சிறு வயது முதலே பரதநாட்டியம் மட்டுமில்லாமல் சங்கீதமும் திருமதி ஸ்டெல்லா சுரேஷ் அவர்களிடம் பயின்றிருக்கிறார். 2015ஆம் ஆண்டு சன்ஷைன் எஜுகேஷனல் அகாடமி நடத்திய மாநில அளவிலான அபாகஸ் போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றுள்ளார். இது தவிர கராத்தேவில் பிளாக் பெல்ட், ஃபர்ஸ்ட் டான் பெற்றுள்ளார். வருடா வருடம் நடைபெறும் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகளில் முதல் மற்றும் 2வது பரிசுகளை வென்றுள்ளார். பள்ளிகளில் நடைபெறும் ஒலிம்பியாட், ISO, IMO பரீட்சைகளில் பதக்கங்களை பெற்றுள்ளார். நல்ல படிப்பிலும் நல்ல ஆர்வத்துடனும் நல்ல மதிப்பெண்களும் பெறுவார். ஓவியம் வரைவதும் இவரது சிறு வயதிலிருந்தே மிகுந்த ஆர்வத்துடன் செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து விளையாட்டு போட்டிகளிலும் ஆர்வமுடன் பங்கேற்பார். ஹிந்தியில் பிரச்சார் சபா நடத்தும் 9 லெவலும் முடித்துள்ளார். இவர்களை தற்போது மேடைக்கு அழைக்கிறோம். யுத்திகா மேடைக்கு வருமாறு. மேம், சிறப்பு பரிசு வழங்க திருமதி சுமதி சுந்தர் மேடம் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக சி பாலமுருகன் மற்றும் எம் தமிழரசியின் புதல்வி அக்ஷிதா சிறு வயதிலிருந்தே பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டினார். மேற்கத்திய நடனம் கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் காட்டினார். பள்ளியில் நடைபெற்ற